யூபிலி. யூபிலி என்றால் என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் யூபிலி என்பதை 50வது ஆண்டைத்தான் யூபிலி என்று கடவுள் குறிப்பிட்டு சொல்கின்றார். நமது நடைமுறை வாழ்க்கையில் 25வது ஆண்டையும் நாம் யூபிலி என்றுதான் சொல்கின்றோம். 60வது ஆண்டையும் யூபிலி என்றுதான் சொல்கின்றோம். 75வது ஆண்டையும் யூபிலி என்றுதான் சொல்கின்றோம். 100வது ஆண்டையும் யூபிலி என்று சொல்கின்றோம். 25வது ஆண்டு வெள்ளி விழா, 50வது ஆண்டு பொன் விழா, 60வது ஆண்டு வைர விழா, 75வது ஆண்டு பவள விழா, 100வது ஆண்டு நூற்றாண்டு விழா. ஆக இவ்வளவு யூபிலிகளை நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் கொண்டாடுகின்றோம். அந்த நடைமுறை வாழ்க்கையில் யூபிலியை கொண்டாடும் பொழுது வெறுமனே கொண்டாட்டம் மட்டும் இருந்தால் போதுமா என்றால், அத்தோடு சேர்த்து சில செயல்களையும் முன்னெடுக்க வேண்டும் என்று கடவுள் ஆசிக்கின்றார். அது என்ன தெரியுமா? யூபிலி ஆண்டில் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த நல்லதெல்லாம் செய்யுங்கள். அந்த நல்லதில் முதல் நல்லது எதுவென்று கேட்டால், பிறரை மன்னித்து நமது சபைக்குள் ஏற்றுக்கொள்வது. இதுதான் மக்களாகிய நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய நல்ல காரியம் என்பதை இன்று நமக்கு முதல் வாசகம் வழியாக சொல்கின்றார். அத்தோடு சேர்த்து பிற மக்களுக்கு, இல்லாதோருக்கும், ஏழை பாழைகளுக்கும், அனாதைகளுக்கும் எவ்வளவு நல்லதை செய்ய வேண்டுமோ அவ்வளவு நல்லதை செய்யுங்கள். அதுதான் உண்மையான யூபிலியாக இருக்கும் என்று சொல்கின்றார். துறவரமானாலும் சரி, இல்லறமானாலும் சரி, நாம் யூபிலியை கொண்டாடுகின்றோம். அந்த யூபிலி கொண்டாட்டத்தின் பொழுது திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நாம் அழைத்து அவர்களுக்கு உணவெல்லாம் பரிமாறுகின்றோம். நல்லதுதான். அதே சமயத்தில் உறவையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மன்னித்து மனிதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாதோருக்கும் நம்மிடமிருந்து நிறையவற்றை செய்ய வேண்டும் என்பதை யூபிலி கொண்டாட்டத்தில் நினைவில் வைத்து யூபிலியை கொண்டாடுவோம்.